அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசு சிந்தனை. இயேசு மகதலா மரியாவுக்கு தோன்றுகின்றார். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 20 இறை சொற்றொடர்கள் 11 முதல் 18 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட மகதலா மரியாவால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. அவர் தோட்டக்காரர் என்றே நினைக்கிறார். எனினும் மரியா என்றழைத்த அவரது குரலை கேட்டவுடனே மரியா அவரை அடையாளம் கண்டுகொள்கிறார். மகதலா மரியாவிடம் இயேசு, என்னை இப்படி பற்றி கொள்ளாதே என்கிறார். இதுவரை அன்பு செய்து என்னை பின்பற்றினாய், என்னை பற்றி கொண்டு என்னோடு இருந்தாய். இப்போது காலம் வந்துவிட்டது. இனி நான் தந்தையிடம் போகிறேன். நீயும் என்னை பற்றி கொண்டிருக்க முடியாது. உனக்கு இப்போது வேறு பணி இருக்கிறது. நீ என் சீடனிடம் சென்று, நான் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன் என்று நற்செய்தியை கூற வேண்டும். அதாவது நற்செய்தி அறிவிக்க வேண்டும். எனவே என்னை பற்றி கொண்டிருப்பதை விட்டுவிட்டு சீடருக்கு நற்செய்தி அறிவிக்க புறப்படு என்பதுதான் இதன் பொருள் என்று புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, உயிர்த்த இயேசுவை முதலில் பார்த்தவ என்ற பெருமையை உடையவ மகதலா மரியா. மரியா இயேசுவை கண்டாலும் அவரால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. அதற்கு 2 காரணங்களை நாம் சொல்லலாம். ஒன்று, இயேசுவை பிரிந்த துக்கம் அவருடைய கண்களை மறைத்தது. மரியா எந்த அளவுக்கு இயேசு மீது அன்பு வைத்திருந்தார் என்பதற்கு இருள் நீங்கும் முன்பே தனி ஆளாக பெண்ணாக இருந்தாலும் துணிவோடு கல்லறை வாயிலுக்கு இயேசுவை தேடி வந்ததை சொல்லலாம். அந்த அளவுக்கு இயேசு மீது அவர் அன்பு வைத்திருந்தார். அந்த அன்புதான் இயேசுவின் இழப்பை தாங்கிக் கொள்ள முடியாத சோகத்தை கொடுத்தது. எனவே தான் இயேசு கண் எதிரே நின்றாலும் அவரால் இயேசுவை அடையாளம் காண முடியவில்லை. வாழ்வில் நமக்கு ஏற்படும் துன்பங்களும் கலக்கங்களும் கடவுளை அறிந்து கொள்வதற்கு தடைக்கற்களாக இருக்கிறது. 2வது, அவருடைய பார்வை கல்லறையில் பதிந்திருந்ததால் உயிர்த்த இயேசுவை பார்க்க முடியவில்லை. அதாவது கல்லறை தாண்டி மரியாளால் சிந்திக்க முடியவில்லை. இயேசு லாசரை உயிர்ப்பித்திருக்கிறார். நாற்றமடித்த உடலுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். அப்படி வல்லமை பொருந்திய இயேசுவால் அவர் சொன்ன போல் உயிர்த்தெழ முடியும் என்ற சிந்தனையே மரியாளிடம் இல்லை. எனவேதான் அவளின் பார்வை கல்லறையில் பதிந்திருக்கிறது, உயிர்த்த இயேசு விட்டு விலகி இருக்கிறது. மரியாளின் இந்த பார்வையை நமது வாழ்வுக்கு ஒப்பிட்டு பார்க்கலாம். மனித வாழ்வு என்பது ஒரு போராட்ட வாழ்வு. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் இடையேயான போராட்ட வாழ்வு. உடலுக்கு ஆன்மாவுக்கு இடையேயான போராட்டம் வாழ்வின் இறுதி மூச்சு வரை இருந்து கொண்டே இருக்கும். இந்த போராட்டத்தில் நம்மை நிலைநிறுத்தி கொண்டு துணிவோடு போராடுவதுதான் வாழ்வின் வெற்றியின் ரகசியம். இதைத்தான் இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கிறது. எவ்வாறு மரியாள் கல்லறையின் மீது தனது பார்வை பதிய வைத்திருந்ததால் உயிர்த்த இயேசு என்னும் விலை மதிப்பில்லாத செல்வத்தை காணாமல் இருந்தாலோ, அதேபோல் உடல் சார்ந்த எண்ணங்களுக்கும் உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதால் ஆன்மா நமக்கு கொடுக்கும் நிலையான பேரின்பத்தை காணாமல் விட்டுவிடுகிறோம். இயேசுவின் வார்த்தைகள் மரியாளின் பார்வையை மாற்றி விலை மதிப்பில்லாத செல்வத்தை பற்றி கொள்ள உதவி செய்கிறது. நம்முடைய வாழ்வு பெரும்பாலும் ஆன்மீக வாழ்வில் அக்கறை கொள்ளாமல் இந்த உலகம் சார்ந்தவற்றில் சிந்திப்பதற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. இதனால் நாம் உண்மையான மகிழ்ச்சியை, பேரின்பத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரின் வார்த்தை துணை கொண்டு ஆன்மா விடுக்கும் அழைப்பிற்கு செவி கொடுத்தது மன மகிழ்ச்சியை பெறுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் தெளிவான பார்வை உள்ளதா? இயேசுவிடம் நான் உண்மையான அன்பு கொண்டிருக்கின்றேனா? நான் நற்செய்தியின் தூதர்களாக மக்கள் மத்தியில் மகிழ்ச்சியோடு பணி செய்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, எங்கள் மத்தியிலே தெளிவான பார்வை இருக்கவும்
இயேசுவிடம் உண்மையான அன்பு கொண்டு செயல்படவும் ஒவ்வொரு நாளும் நற்செய்தி தூதர்களாக மக்கள் மத்தியிலே நாங்கள் மகிழ்வோடு பணி செய்யவும் வரம் தாரும். ஆமேன்.